குக் வித் கோமாளி போன சீசன் வரைக்கும் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மீடியா மேசன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் டிவிக்கு வந்து கொடுப்பாங்க அந்த எபிசோட. இந்த இந்த குக் வித் கோமாளி சீசன்ல வந்து அவங்க கிடையாது. அவங்க சன் டிவிக்கு வந்து போயிட்டு டூப் அதான் டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஷோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அதனால வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுல இல்லாதது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்களால புல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல லேகிங் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் ட்ரெண்டிங்ல வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது மெயின்ல. சரி, ஓகே, அவங்க இஷ்யூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பிரியங்கா வந்து இன்னும் அதுக்கு ஆன்சர் பண்ணல எதுவுமே. ஸோ ஓவராலா சோசியல் மீடியால பயங்கரமா கத கத கதன்னு போயிட்டு இருக்குன்னா மணிமேகலை தான் பெஸ்ட். மணிமேகலை வந்து ரொம்ப டாப், அவங்களே அப்பெல்லாம் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னோட விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து யாருன்னா சன் மியூசிக்ல வந்து 2012 வந்து ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைவ் ஷோஸ் பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் ஷோஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து மணிமேகலை அவங்க கூட வந்து ஷோ பண்ணும் போது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைவ் ஷோஸ்ல இப்போ 2 பேர் டாக் பேக் போட்டிருப்பாங்க.